மாட்டேன். எஸ் ஜீவா. இல்லை, இப்போ இந்த டார்கெட் நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு வரேன். அதுக்கு போய் டார்கெட் பண்ணி கொடுக்கணுங்கிறாங்கல்ல, அது வந்து கிட்டத்தட்ட சாத்தியமில்லாத விஷயம். அதாவது அது பேசுவது அப்படிங்கிறது ஒரு மாறணுங்கிற அவங்க நோக்கம் வந்து சரியாக இருக்கலாம். இப்போ தொடக்கத்தில் என்ன, அது அந்த 1000 ரூபா தகுதியுள்ள பெண்கள் யார், தகுதி இல்லாத பெண்கள் யார், அதை ஃபில்டர் பண்ணும்போது ஒரு கோவம் வருது, ஏன் அவங்க வாங்குறாங்க இவங்க வாங்கலேன்னு. ஆனால் ஃபில்டருக்கு தேவை அப்படிங்கிறது கோவம் எதுக்கு ராஜீவா? ஓட்டு போடுறதுக்கு தான். அந்த ஓட்டு போயிடக்கூடாதுங்கிறது தான் அவங்களுக்கு அந்த கோவம் படுது. ஆனால் இந்த காசு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு போய் சேரணும் இல்லையா? இல்லை, அவங்க இப்போ அந்த 1000 ரூபாங்கிறது வந்து இப்போ அவங்க ஃபில்டர் பண்ணி கொடுக்குறாங்க, அப்போ இவங்களாம் தகுதி இல்லாத பெண்களாங்கிற மாதிரி எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வச்சாங்க. ஆனால் அதே சமயம் நீங்கள் எதுக்கு எல்லாருக்கும் மிக்சி கிரைண்டர் கொடுக்குறீங்கிற அந்த கேள்வியும் வந்தது. இது ஒரு இந்த கேள்வியிலே முரண் இருக்கு இல்லையா? இது வந்து திமுக அதிமுக ரெண்டுக்குமே சொல்கிறேன், அப்படி கொடுக்க முடியாதுங்கிறேன். அப்படி ஒரு கான்செப்ட் வந்து நீங்கள் கிடையாது. அதை தான் நீங்கள் கேட்டீங்க, நம்மளே அதை நம்ம இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது தானே. அப்படி வர விஷயம் இல்லாத வரையும் இப்படி தான் இது கொடுக்க முடியும். ஏன் ரேஷன் கடையிலே கேட்குறாங்களே, ஸ்டேட்ல இவ்வளோ பெரிய அர்பனைஸ்டு ஸ்டேட்ல கான்சியஸா இந்த சமூகத்துக்கு நம்ம வாங்குற சம்பளத்துக்கு இது நமக்கு தேவையில்லைன்னு ஒதுக்கி வைக்கிற மனப்பாங்கை நம்ம கட்சிகள் தானே உருவாக்கணும். அது நம்ம தான் உருவாக்கணும் இல்லையா? இல்லை, இதை ஓகே, இது வந்து கட்சிகள் உருவாக்கணுங்கிறத தாண்டி நம்ம இன்னொரு கட்டம் இது எப்படி வந்து பார்க்குறோன்னா, இன்று வரையும் கார்ப்பரேட்டில் கொடுக்கக்கூடிய சலுகைகள் இருக்குது. கொரோனா காலத்தில் கொடுத்தது இருக்குல்ல, எதற்கு கவர்மெண்ட் சொன்னாங்கன்னா, அவங்க வந்து ஒரு நாட்டிற்கு கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலையை கார்ப்பரேட் செய்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு நாங்கள் தண்ணி வரியிலேருந்து நிறைய சலுகை கொடுக்குறோம், எலக்ட்ரிசிட்டி நிலலாம் கொடுத்து பண்ணுறோங்கிறாங்க. அவர்களுக்கு அளிக்கப்படுகின்ற சலுகையை பார்த்து நமக்கு இந்த அளவுக்கு கோபமோ அவர்களுக்கு விளக்கமோ நீ இது வாங்கலாமான்னு கேட்பதே கிடையாது. கொரோனா காலத்தில் அதிகமாக சம்பாதிச்சது அதானி. கொரோனா காலத்தில் எல்லாரும் தொழில் வாய்ப்பு இழந்த போது வழக்கமாக சம்பாதிப்பதோட நொடிக்கு ஒரு முறை 1000 கோடி அவர் அதிகம் சம்பாதித்ததா புள்ளி விவரம் சொல்லுச்சு. அதுக்கப்புறம் டாக்ஸ் இது வேற கொடுத்தாங்க, வரி விலக்கு வேற. ஏன்னா பாவம் அவர் இதனால அவர் இயங்கலைன்னா இந்தியா இயங்காது, நிறைய தொழில் துறைமுகத்திலேருந்து எல்லாமே அவர் கையில் இருக்குன்னு. அப்போ நீங்கள் ஒரு நடுத்தர வர்க்கத்திட்டையும் 60,000 1 லட்சம் சம்பாதிக்கிறவனை பார்த்து ஏன் கவர்மெண்ட் கொடுக்குறத மூஞ்சில் அடிக்க முடியாதான்னு கேட்குற நாம, அதானி அம்பானிக்கு அரசு கொடுக்குற சலுகை கேட்காம இருக்க முடியலையே. அதையெல்லாம் நிறுத்தினாலே உங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நான் நிறுத்துறேன்.